வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். இந்த பதிவில் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். தேனீக்களில் 5 ரகங்கள் இந்தியாவில் பெரும்பாலும் இருக்குது. அந்த ரகத்தில் முக்கியமான 2 ரகங்களை நம்ம பார்ப்போம். அடுக்கு தேன், மலைத்தேன். இந்த அடுக்கு தேனும் மலைத்தேனும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு தேன் மரப்பொந்துகள்லையும் இருட்டாக இருக்கக்கூடிய வீடுகள், பழைய வீடுகள் அந்த மாதிரி இடங்களில் கட்டக்கூடியது. ஆனால் மலைத்தேன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மரங்களில் கட்டக்கூடியது, பெரிய பெரிய பாறைகளில் கட்டக்கூடியது, மலைகள் மீதும் பெரிய பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள் கீழேயும் பாலங்கள் கீழேயும் கட்டக்கூடிய சுபாவம் கொண்டது. இதில் மலைத்தேனை ராக் பீ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மலைத்தேனுடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப முரட்டு சுபாவம் கொண்ட ஒரு தேனீக்கள். ஆனால் அதிகமான தேனை சேகரித்து மனித இனத்திற்கு கொடையாக கொடுக்கக்கூடியது அந்த மலைத்தேனீகள் தான். மலைத்தேனி பார்த்திங்கன்னா ஒரு கூட்டில் இருந்து குறைந்தபட்சம் 1 கிலோவில் 7-8 கிலோ வரைக்கும் தேனை நம்மளால் சேகரிக்க முடியும். மலைத்தேனியுடைய ஃப்ளையிங் ரேஞ்ச், அதாவது தன்னுடைய கூட்டில் இருந்து 7 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தேனை சேகரித்து கூட்டில் கொடுக்கும். கூட்டில் வச்சு அதை சேகரிக்கக்கூடிய தன்மை மலைத்தேனுக்கு இருக்குது. அதே கொம்பு தேன், அடுக்கு தேன் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பறக்க முடியும். ஸோ அதீதமாக நம்ம மனிதனத்துக்கு தேனை கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மலைத்தேன் தான். மலைத்தேனுடைய மருத்துவ குணமும் ரொம்ப நல்லா இருக்கும். காடுகளில் வைல்டாக இருக்கக்கூடிய மலைத்தேன் இன்னுமே ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்ததாக இருக்கும். நன்றி.